Q4 கேட்ட கொஸ்டின் 145 கொஸ்டின். A மற்றும் B என்னும் இரு எண்கள் m/n என்னும் விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் A மற்றும் B இன் மீப்போமா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது AB அப்படிங்கிற ரெண்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா mn அப்படிங்கிற விகிதத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது AB அப்படிங்கிற ரெண்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா m/n அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எப்படி அமைஞ்சிருக்கு? m/n. அதாவது m/nங்கிற எப்படி எழுதலாம் அப்படின்னா m/n எழுதலாம். ABங்கிற இந்த இரு எண்களோட விகிதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா m/n அமைஞ்சிருக்கு. இது ABங்கிறோட வேல்யூ நான் 6,9ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 6,9ங்கிற வேல்யூ m/n 6/9ன்னு ஆகும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது 2 3 கிடைக்கும். இப்போ ஏபிசியோட ஏன்னா இந்த வேல்யூஸை செக் பண்ணி பார்க்கணுங்கிறதுனால வேல்யூஸ் எழுதியிருக்கேன். கவனிங்க, ஏயோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 9, எம்மோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ என்னது அப்படின்னா 3 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? ஏ மற்றும் பியின் மீப்போமா அப்படின்னு எடுத்தாங்க. அப்போ பியின் மீப்போமா அப்படின்னா 6, ஏபிங்கிறது தானே ஏபிங்கிறது 6 9ன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஏபியின் மீப்போமா அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6 9ஓட மீப்போமா கண்டுபிடிங்க. ஸோ என்ன கிடைக்கிது அப்படின்னா 18 கிடைக்கிது. ஓகேங்களா? அப்போது ஒவ்வொரு சப்டிஷனாக செக் பண்ணி பாருங்கள். எந்த வேல்யூ மீப்போமாக்கு ஈக்குவலாக இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு MAங்கிற வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா எம்மோட வேல்யூ பாருங்கள் 2, ஏயோட வேல்யூ 6, 6 12. அங்கே இங்கே மீப்போமா 18ங்கிறதுனால அந்த வேல்யூ கிடையாது. ஓகேங்களா? அடுத்து MBங்கிற வேல்யூ எடுத்துங்க. செகண்ட் ஆப்ஷன் MP அப்படின்னா எம்மோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 9. ஸோ ரெண்டையும் கிராஸ் பண்ணிங்கன்னா 27. ஸோ அதுவும் கிடையாது. அடுத்து MP. ஓகேவா? எம்மோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 9, 9 2 18. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இருந்தாலும் டியோட வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். பி அப்படின்னு இருக்குது. ஸோ ஏபி அப்படின்னா ஏயோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 9. ஸோ 54 கிடைக்கும். ஸோ இதுவும் கிடையாது. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 18. இந்த மீப்போமோட ஆன்சர் 18 கிடச்சிலே அதுக்கு ஈக்குவலாக கிடைக்கிற ஆன்சர் இந்த எம்பியோட வேல்யூ தான். அதாவது MP அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? நான் ஏன் 6 9 எடுத்திருக்கேன் 2 3 எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 3 அப்படிங்கிறது 2,3 அப்படிங்கிறது பிரேம் நம்பர். இந்த பிரேம் நம்பருக்கு எல்சிஎம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, மீச்சீமாக கண்டுபிடிச்சிங்க, மீப்போமா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6ங்கிறது கிடைக்கும். ஸோ A × B அப்படிங்கிற 6 A × B அந்த AB அப்படிங்கிறது ஆப்ஷனில் வரும். ஓகேங்களா? இதுவும் ஒரு ஆன்சர், இதுவும் ஒரு ஆன்சர். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டராக இருக்க ஒரு வேல்யூவை எடுத்துக்கோங்க. நீங்கள் கோஃபேக்டர் கிடைக்கிற மாதிரி வேல்யூ எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும்.